நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அப்பாவை நோக்கி கூப்பிடுவோமா? நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று வசனம் சொல்லுது. இந்த வேலையிலே நம்ம ஒருமனப்படுவோம். இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். மட்டும் காத்த எபினேசருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லோரும் அப்படியே கண்களை மூடிய தேவனை நோக்கி, அந்த பரிசுத்தரை நோக்கி, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கன்னு கேட்போமா? நன்றி செலுத்துவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. தர்மியான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி அப்பா. சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை இன்பமானதப்பா. இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும் உங்களை துதிக்க ஆராதிக்க இந்த நேரத்தை நீ ஒதுக்கி தந்தீரே, அது உங்க கிருபைப்பா, உங்க கிருபைப்பா. இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டப்பா, எங்களை சூழ்ந்து நிக்கட்டும் அப்பா. நீ அப்படி செய்ய போற அன்புக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒருமனப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தரை முழு உள்ளத்தோடு வரவேற்போம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தூய ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லோரும் சேர்ந்து ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெரிய வாருமையா, இப்போ தகத்தெரிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லோரும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, இப்போ சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தூய ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, இப்போ ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் என்று அலங்கரியோம், அன்பினால் என்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தூய ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி அப்பா. எங்களை பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து கொண்டீரே, அதற்காக நன்றி தகப்பன். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நெருக்கத்தின் காலத்தில் தகப்பனே அப்பா, நீங்க எல்லா உதவிகளும் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து போஷித்து நல்ல சுகத்தை தந்து அப்பா, இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். Yes daddy, we praise you daddy, we love you daddy. Hallelujah, hallelujah, hallelujah. நாமம் மேலான நாமம், நாமத்தை உயர்த்தப்படுவது எல்லா பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மாறும் அப்பா. நாமத்துக்கு வல்லமை உண்டு, நாமத்துக்கு பலன் உண்டு, நாமத்துக்கு உயிர் உண்டு. நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் தகப்பனே நாங்கள் விடுதலை பெறுகிறோம் அப்பா. ஓ, நீ செய்த அன்புக்காக நன்றி, நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி நான் பாடுவேன்? கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 சொல்லி முடியாதப்பா, சொல்லி முடியாததாக. நாம மட்டும் மகிமை பெறுகிறோம், நாங்க சிறுகிறோம். ஸ்தோத்திரம், நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரை, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே.
என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எச்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எச்சடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனா என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனால் எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனின் என்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனால் எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. நாமம் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலையில நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவரோட சுத்த கிருபை. அவரோட சுத்த கிருபை. அவர் கிருபை தான் நம்மளை அழைத்து வந்தது. அவர் கிருபை தான் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கு. எப்ப தெரியுமா? அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது, அவர் நாமங்களை சொல்லி சொல்லி பாடும் போது புது பலனும் புது கிருபையும் நம்ம தந்து கொண்டே இருக்கிறார். உள்ள நாமம், நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். ஆராதனை வேலையிலே அவர் ஒன்று கூடி அவரை ஆராதிப்போம், ஒன்று கூடி ஆராதிப்போம். அவர் நாமம் மகிமைப்படட்டும். நன்றி, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண எந்த ஸ்தானத்துல வந்து உண்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனை நோக்கி அப்பா, அப்பா நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி பான்னு சொல்லுவோம். உலகத்தின் ஆழத்துல சொல்லுங்களேன், உலகத்தின் ஆழத்துல சொல்லுங்க. எஸ், இதயத்தை அறிந்த தகப்பன், உள்ளத்தை அறிந்த தகப்பன். எந்த விதமான நெருக்கத்தோடு இப்ப இருக்கலாம், ஆனா ஒருபோது அவர் திராணிக்கு மேல சோதிக்கப்பட விடவே மாட்டார். நாடெல்லாம் போஷித்து வழிநடத்துற தகப்பன், தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தகப்பன். அவர் தான் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், நம்மளை வந்திருக்கிறார். அவர் தேற்றிக் கொண்டே இருக்கிறார். திடல் கொள் பலனாயிரு சொல்றார். நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எப்பொழுது எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேளுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். ஆமாப்பா, நன்றி அப்பா. நீர் வந்தால் போதும் அப்பா. எங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் தகவல். எங்க சூழ்நிலை எல்லாம் மாறும். நீர் மட்டும் போதும் அப்பா. எங்க நீர் மட்டும் தோப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கரலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதொருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே,
மன்னிப்பதில் வல்லவர் முன்னினைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகனே, இயேசு முன்னினைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மத்தியில உலாவறதுக்காக நன்றி அப்பா. நீங்க மத்தியில வந்திருக்கிறீர் ஐயா. நீர் மெய்யாகவே இருக்கிறீர் ஐயா. நீர் மெய்யாகவே இருக்கிறீர் ஐயா. கிருபைக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி. எல்லா துதிகளும் உமக்கே ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதோ இந்த நேரில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமான இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். கர்த்தர் தான் உங்கள் மீது கிருபை வைத்து உங்களை நேசித்ததினால் தான் ஆண்டவர் இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த செய்தியை நாம் தொடங்குவோம். கண்களை மூடி ஆண்டவரோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதோ எங்கள் சிந்தனைகளை எல்லாம் மறைக்கிற தகப்பண்ணீர். ஆண்டவரே, இன்று நீர் எந்த நோக்கத்தோடு நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் சரியாய் நிறைவேறட்டும் தகப்பனே. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை கேட்டு கருத்துக்களை கேட்டார் போல தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை கொடுக்கிறார்கள். எங்களுடைய உள்ளத்தை நீர் திறந்தரும் தகப்பனே. நீரே எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரை இந்த வார்த்தைகளை வைத்து இது எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை 30, 60, 100 அது பலன் கொடுக்கட்டும் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு டாபிக் குறித்து நாம் பார்க்க போறோம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாத்துக்குமே நண்பர்கள் என்று ஒரு இருப்பார்கள் இல்லையா? ஏன்னா உலகத்துல பிறந்த எல்லாத்துக்குமே நண்பர்கள் என்பது மிக முக்கியம். ஏன்னா நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நிறைய விஷயங்கள் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாது, பிள்ளைகளோட ஷேர் பண்ண முடியாது. ஆனா நமக்கு நம்மளுடைய உயிருக்கு ஏற்ற நண்பர்கள் இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட நல்லா ஷேர் பண்ண முடியும், அப்படித்தானே? ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நண்பர்கள் என்பது மிகவும் அவசியமாகிறது. ஆனால் அந்த நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை உயர்த்துகிறவர்களா இருக்கிறார்களா, இல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நிலையிலிருந்து கீழே இழுப்பவர்களா இருக்கிறார்களா என்பதை நாம் கவனமோடு நாம் கண்காணிக்க வேண்டும். அதனாலதான் விவேகானந்தர் சொன்னாரு, உன்னுடைய நண்பர்கள் யார் என்று கூறு, நான் உன்னை பற்றி கூறுகிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நம்மளுடைய நண்பர்கள் யார் எவர் என்பதில் நாம் மிகவும் கருத்தா இருக்க வேண்டும். சரியா? இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களை நாம் நண்பர்களாகி கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இப்போ ஒருவேளை நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டாப் மோஸ்ட் போலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி நமக்கு ஒரு நண்பரா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வருது, ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு தேவையான ஒரு தேவை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அப்ப நமக்கு உடனே நமக்கு ஃப்ரெண்டா இருந்தா அவருக்கு ஒரு போன் பண்ணி, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டேன், எனக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா அப்படின் பொழுது நமக்கு உடனடியாக உதவி வந்து செய்கிறது. அதே மாதிரி அவரோட பெரிய லெவல்ல ஒருத்தர் இருக்கும்போது நம்மளோட மனசு என்ன பண்ணும்? ரொம்ப சந்தோஷமாய் கொண்டே இருக்கும். அதை விட உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட பெரிய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் கடவுள். அந்த கடவுளுக்கு நாம் நண்பராக முடியுமா, அல்லது நமக்கு கடவுள் நண்பராக முடியுமா? அவர் மட்டும் நமக்கு நண்பர் ஆயிட்டார்னா நம்மளால எல்லா விஷயத்தையுமே நம்ம சாதிக்க முடியும் இல்லையா? எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி, அது நம்மளுடைய தொழிலில் உள்ள பாதிப்பா இருந்தாலும் சரி, உடல்நல பாதிப்பா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாவற்றையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம சோர்வா இருக்கும் பொழுது நம்மளை தலை சாய்ப்பதற்கு ஒரு தோல் கிடைக்கும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. அப்படித்தான் நாம் கடவுளை நண்பராக வேண்டும் என்றால் பைபிளிலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் கடவுளுக்கு எப்படி நண்பரானார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாமும் கடவுளுக்கு நண்பராவதற்கு நாம் முயற்சிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நாம் எடுத்து வாசிக்கலாம்.
இரண்டு குறிப்பேடு 20வது அதிகாரம் 7வது வசனம். இரண்டு குறிப்பேடு 20வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகின்றது? எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் நண்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? அல்லேலூயா. யாரா இந்த இடத்துல நண்பர் கடவுளுக்கு? ஆபிரகாம். ஆபிரகாம் கடவுளுக்கு நண்பரா இருந்ததுனாலதான் அவரோட மரபினருக்கு இந்த இடத்தை கொடுத்தீர் என்று யோசபாத் அரசர் அந்த இடத்திலே கூறுகிறார். ஹல்லேலூயா. யோசபாத் அரசர் ஆண்டவரால் ஏவப்பட்டு என்ன சொல்றாரு? ஆபிரகாம் அவர் உன்னுடைய நண்பர், அவருடைய வழிமரபினை கொடுத்தீரே என்று யோசபாத் அரசர் கூறுகிறார். இதையே இன்னொரு இடத்துல கடவுள் இதை வந்து ப்ரூவ் பண்றாரு பாருங்க. எசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவரே இதை நிரூபிக்கிறார். வாசிக்கலாம். நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே. யாரா? என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபு. யார் சொல்றா? கடவுளை நம்மள சாட்சி கொடுக்கிறாரு. ஆபிரகாம் என்னுடைய நண்பன். பிரைஸ் தி லார்ட். இதையே தூய ஆவியானவர் எப்படி சொல்றாரு பாருங்க. யாக்கோபு நூல் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே யாக்கோபின் வழியாக தூய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார். என்ன பெற்றார்? எப்படி பெயர் பெற்றாரா? கடவுளின் நண்பன் என்றும் பெயர் பெற்றார். முதலாவது ஒரு யோசபாத் அரசர் ஆண்டவரால் ஏவப்பட்டு கூறுகிறார். இரண்டாவது ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். மூன்றாவது தூய ஆவியானவர் இதை நிரூபிக்கின்றார். சோ ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? கடவுளுக்கு நண்பராக இருந்தார். சோ ஒருவரால கடவுளுடைய நண்பராக முடியும் என்றால் ஏன் நம்மளால முடியாது? ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். இவர் எனக்கு நண்பன், இவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பிரித்து பார்க்க மாட்டார். ஒருவனை அவர் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏன் நம்மளையும் ஆண்டவர் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது? கண்டிப்பாய் முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வழி சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்கிறது? யோவான் நற்செய்தி 15:14. நான் கட்டளை இடுவது எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய நண்பர்களாய் இருக்க முடியும். எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டளை இடுவது எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்களா? என்னுடைய நண்பர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாசமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. எவ்வளவு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு நண்பனா இருக்க முடியும் என்பதை இதில் நாம் கவனிக்க வேண்டும். இதுல நீங்க நண்பனா இருக்க முடியும் முடியலங்கிறது இல்ல, என்னுடைய நண்பனா இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். எப்படி? ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும் பொழுது, அந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நண்பர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கலாம். அவர் எப்படி ஆண்டவருடைய நண்பன் என்ற பெயரை பெற்றார்? ஆபிரகாமிடம் காணப்பட்ட ஒரு குணம் என்ன? அதுதான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் ஒரு சில அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஒரு சில பரீட்சைகள் வைக்கிறார். அந்த பரீட்சைகளை அவர் தேறுகிறார். பாருங்க, இப்ப ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நண்பரா இருக்க முடியும் அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்வார்? அடுத்தவருக்கு ஒரு சின்ன டெஸ்ட், அது டெஸ்ட் மாதிரி இருக்காது. அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, அதை அவருடைய நண்பர் அதை செய்யும் பொழுது இவருக்கு அந்த நண்பர் மேல அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்த உடனே அவர் என்ன செய்வாரு? அவரை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்வார். அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமுக்கு முதலாவது ஒரு பரீட்சை வைக்கிறார். அது எதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது? தொடக்க நூல் 12வது அதிகாரம் முதல் 4 வசனத்திலே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். தொடக்க நூல் 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்களில் அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது ஆபிரகாமை பார்த்து, நீ உன்னுடைய இடத்திலிருந்து, உன்னுடைய சுற்றுப்புறங்களில் இருந்து, உன்னுடைய உறவினர்களை விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டக்கூடிய இடத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு போகக்கூடிய இடம் தெரியாது, எப்படி இருக்கும் தெரியாது, அவங்கள மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியாது, அவங்கள பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால இவர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன்,
உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன் என்று ஆண்டவர் ஒரு சில வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது அவருக்கு அதிகமான நம்பிக்கை கடவுள் மீது வருகிறது. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் எனக்கு என்ன சொன்னாலும் நான் அப்படியே கீழ்ப்படிவேன். அதனால நம்ம புதிய ஏற்பாடு நம்ம பார்த்தோம், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்னுடைய நண்பர்களா இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் கண்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் நீ கிளம்பி போ, அங்கு உனக்கு எல்லாவற்றையும் நான் ஏற்பாடு பண்ணி தருவேன் சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, அப்படியே கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு சென்றார். அதனால் அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. என்ன அவருக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை. ஆண்டவர் நம்பிக்கை. அவர் என்ன சொன்னாலும் சரி அதை நான் அப்படியே கீழ்ப்படிவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் நம்ம உலக பிரகாரம் நண்பர்களை பாருங்க, அவங்க நமக்குள்ள ரொம்ப ஆத்ம நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிவாங்க. நாம யாருக்காவது ஒரு ஆத்ம நண்பர்களா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். அதில் நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா அவங்க மேல உள்ள நம்பிக்கை, அவன் எனக்கு எது செஞ்சாலும் அது எனக்கு நன்மையாகத்தான் முடியும் என்று நாம் நினைப்பதினால் நம்முடைய ஆத்ம நண்பர்கள் நாம் கீழ்ப்படுகிறோம். அதே மாதிரி தான் ஆபிரகாம் இந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்து நீ இருந்து கிளம்பி போ. அந்த இடம் எப்படி இருக்கும், மலையா, அது ஆறு ஓடும் பிரதேசமா, இல்ல பொட்டல் காடுகளா, இல்லையா அது வனாந்திரமா, எதுவுமே தெரியாது, நீ போ, ஆண்டவர் எனக்கு எது செய்தாலும் அதை என் நன்மைக்காகவே செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இதைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தார், அவர் கிளம்பி சென்றார். முதல் பரீட்சையில ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டார். இரண்டாவது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாமுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். அது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். தொடக்க நூல் 22:1-2. உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல், அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு வருஷங்களை காத்திருந்து தன்னுடைய 100ஆம் வயதில் பெற்றெடுத்த மகனை நீ எனக்காக கொண்டு போய் இந்த மலையிலே பலியிடு என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தைகள் அவை, மனசு எவ்வளவு கடினப்படுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவை. பாருங்க, அதே ஆண்டவர் தான் தொடக்க நூல் 14ஆம் அதிகாரத்துல 19 வசனத்துல சொல்றாரு, இவன் மூலமாக உனக்கு ஒரு சந்ததி வரும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்த தேவன் 22ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ போய் இவனை எனக்கு பலி கொடு என்று. பாருங்க, ஆண்டவர் அன்று வாக்கு கொடுத்தார், அதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவர் மீது ஒரு அதீத நம்பிக்கை வைத்ததுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையிலே கிளம்பி ஈசாக்கை பலியிடுவதற்காக அந்த மலைக்கு சென்றார். ஆமென். இதே வார்த்தையை ஆண்டவர் நம்மளை நோக்கி சொல்றார். இதோ பிள்ளைகளே, உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த 2 பேரையும் எனக்கு குருவானவராக நீ அனுப்பு. இதோ கத்தோலிக்க திருச்சபைக்கு குருக்கள் இப்பொழுது கம்மியா இருக்கிறாங்க, அறுவடை அதிகமா இருக்கிறது, ஆனா வேலையாட்களோ குறைவா இருக்கிறார்கள், நீ உன்னுடைய 2 பிள்ளைகளையும் எனக்கு நீ பணி செய்ய அனுப்பு என்று சொன்னால் நம் அதற்கு கீழ்ப்படிவோமா? நம்மளால் அதற்கு கீழ்ப்படிய முடியுமா? ஆண்டவர் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை பலி சொல்ல பலியிடுவதற்கு ஆண்டவர் கேட்கவில்லை, பிள்ளைகளை குருவானவருக்கு நீங்க அனுப்புங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதை நாம் செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. இதோ பாருங்க, எவ்வளவு பெரிய கத்தோலிக்க திருச்சபை இந்த நாட்களிலே குருவானவர்களுக்கு அதிகமான ஒரு தட்டுப்பாடு நிலவுகின்றது. ஏன்? மக்கள் தங்களுக்கு என்று 1 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் மற்றும் பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் என்னுடைய குலம் பெருக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார், என்னுடைய பணிக்கென்று யாரையாவது அனுப்புங்கள், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். கீழ்ப்படிவோமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கனப்படுத்தினார். இதைத்தான் எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நாம் காண முடியும். எபிரேயர் 11ஆவது அதிகாரம்
17, 18, 19. ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. Praise the Lord. பாத்தீங்களா, அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் மேல் மிகுந்த ஒரு நம்பிக்கை. என் பிள்ளைய பலியிட்டாலும் ஆண்டவர் இவனை உயிரோடு எழுப்புவார் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஆபிரகாமுக்கு இருந்தது ஆண்டவர் மீது இருந்த அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. இவர் என்ன சொன்னாலும் என்னுடைய நன்மைக்காக மாத்திரமே சொல்வார் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. இரண்டாவது, ஆபிரகாம் எதையுமே உடனடியாக செயல்படுத்துவாராக இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தொடக்க நூல் 22, 3ஆம் வசனம். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். எப்ப ஆரம்பிச்சாரு அவர் தன்னுடைய வேலையை? அதிகாலையில் ஆரம்பித்தார். அது முதல் வசனத்துலதான் ஆண்டவர் பேசுறாரு, நீ ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அந்த மலைக்கு சென்று அவனை பலியிடு என்று சொன்னவர் அடுத்த நாள் அதிகாலையில் கிளம்புகிறார். ஒருவேளை அவர் நினைச்சிருந்தால் ஒரு 10 மணிக்கு கிளம்பி இருக்கலாம், ஒருவேளை 4 மணிக்கு கிளம்பி இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்களும் கிளம்பி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அதிகாலையில் கிளம்பினார். ஏன் அதிகாலையில் கிளம்ப வேண்டும்? ஒருவேளை லேட்டா கிளம்பி இருந்தா சாராமா என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ, என் மகனை நீங்க கூட்டிட்டு போக கூடாது, பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாராமா ஆபிரகாமுடைய மனதை மாற்றி இருப்பார். ஹல்லேலூயா. அதிகாலையிலே சாராட்ட சொன்னாரோ சொல்லலையோ, இது பைபிள்ல கொடுக்கப்படல, அதிகாலையிலே அவர் கிளம்பி சென்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பல விஷயங்கள்ல ஆண்டவர் நிறைய நேரங்கள் அப்படி சொல்லுவாரு, மகனே நீ வேதம் வாசி. டெய்லி நம்மளுடைய ஜபக்குழு தலைவர் சொல்றாங்க, டெய்லி ஒரு அதிகாரமாவது வாசிங்க. நம்மளுடைய குருக்கள் சொல்றாங்க, டெய்லி ஒரு அதிகாரமாவது வாசிங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன், சோ நாளைக்கு 2 அதிகாரமா சேர்த்து வாசிக்கிறேனே. ஒரு அதிகாரத்தை ஒரு நாள் வாசிக்க முடியாத நம்மளால் எப்படி ஒரு நாள் 2 அதிகாரத்தை சேர்த்து வாசிக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே நாம் நம்முடைய காரியங்களை தள்ளி போடுகிறவர்களா இருக்கக்கூடாது. உடனே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, இன்னைக்கு செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, உடனடியாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் என்ன பண்ணாரு? மகனை நீ போய் உன்னுடைய மகனை நீ பலியிடுன்னு சொன்ன உடனே அதிகாலையிலே அவர் கிளம்பி போனார். பிரைஸ் தி லார்ட். நாமும் எப்படி இருக்கணும்? நாம் ஆண்டவர் சொன்ன உடனடியாக நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆபிரகாம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது காரியம், அவர் என்ன செய்தாரா? ஸ்தோத்திர பலிகளை அவர் எடுத்தார். ஆமென். பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 7, 8வது இறைவசனம். தொடக்க நூல் 12, 7 மற்றும் 8. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். அவர் என்ன செய்யறாரா? ஆண்டவர் எந்த இடத்துல தோன்றினாரோ அந்த இடத்திலே ஆண்டவருக்கு என்று பலிபீடம் அவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயுக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். பாருங்க, ஆபிரகாம் எங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு பலிபீடங்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. பலிபீடம் என்றால் நம்முடைய ஸ்தோத்திர பலி. இப்ப நம்ம போய் எங்கேயுமே பலிபீடம் பண்ண முடியாது, ஏற்படுத்த முடியாது. நாம் செய்யக்கூடியவை எல்லாம் எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். காலையில் எந்திக்கிறோமா, எந்திரிச்ச உடனே ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். என்னுடைய கண்கள், என்னுடைய செவிகள், என்னுடைய உடல் நன்றாக வேலை செய்கின்றன ஆண்டவரே, அதற்காய் நான் உம்மை துதிக்கிறேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கென்று ஒரு வேலையை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். வெளியே போய் சொல்லாட்டு நம்ம பார்த்துட்டு நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவரே என்னுடைய உயிரை என்று காத்துக் கொண்டீர், அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே என்று நாம்
துதிக்க வேண்டும். இரவு படுக்க போகும் பொழுது ஆண்டவரை நாள் முழுவதும் என்னை காத்துக் கொண்டீரே, என்னுடைய குடும்பத்தை காத்துக் கொண்டீரே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவரை இந்த வேலை செய்வதற்கு எனக்கு ஒரு கிருபை கொடுத்தீரே ஆண்டவரே, இந்த வேலை செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான்காவது அவர் என்ன செய்தார் என்றால் அமைதி ஏற்படுத்துகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன செய்தார்னா அமைதி ஏற்படுத்துகிறவராய் இருந்தார். பாருங்க, ஆபிரகாம் லோத்து எல்லாமே சேர்ந்து இருக்கிறாங்க. இவருடைய ஆடுகள் ஆட்டு மந்தைகள் எல்லாமே பழுகி பெருகிவிட்டது. லோத்துக்கும் நிறைய ஆடு மாடுகள் மந்தைகள் இருந்தன. இவங்களுக்கு மேய்ப்பர்கள் இருந்தார்கள், லோத்துக்கு மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஒரு சில நேரங்கள்ல நிறைய மக்கள் அந்த இடத்துல சேர்ந்த உடனே இரண்டு மேய்ப்பர்களுக்கும் இடையிலே சண்டை உருவாகிவிட்டது. ஹல்லேலூயா. இப்பவுமே நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில சண்டைகள் உருவாவதற்கு காரணம் இருக்கின்றது. அதே மாதிரிதான் அந்த இடத்துல அந்த ஒரு சண்டை உருவான உடனே அவர் ஆபிரகாம் பார்க்கிறாரு, நாம் உறவினர்களா இருக்கிறோம், நமக்கு என்ன செய்ய வேண்டாம்? சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அருமையா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்கிறது? ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு? நாம் உறவினர்களா இருக்கிறோம், அதனால நமக்கு என்ன வர வேண்டாம்? சண்டை வர வேண்டாம். என்ன கொண்டு வர்றாரு அங்க ஆபிரகாம்? ஒரு அமைதியை கொண்டு வருகிறார். கொண்டு வந்த மனிதன் என்ன செய்யறாரு? அவர் சுத்தி உள்ள இடத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு லோத்துல முதல் வார்த்தை சொல்றாரு, நீ பாரு, சுத்தி பாக்குற இல்லையா, இதுல உனக்கு எந்த இடம் உனக்கு விருப்பமா இருக்கிறதோ அந்த இடத்தை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நீ போன பிறகு மிச்சம் இருக்கிற இடத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று ஆபிரகாம் சொன்னார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்கள் வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறீங்க, ஒரு சொத்து இருக்குது, இந்த சொத்தை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரச்சனை வருகிறது. மூத்தவர் என்ன செய்வாரு? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவன், நான் தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் பாருங்க என்ன சொல்றாரு? இதை பாரியா, சுத்திலும் பாரு, நீ இடது பக்கம் போனீங்கன்னா நான் வலது பக்கம் போறேன், ஒருவேளை நீ வலது பக்கம் போவீர்கள், நான் இடது பக்கம் போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வைத்திருந்தார். லோத்து தனக்கு செல்வ செழிப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் கடைசி என்ன? எல்லா செல்வத்தையும் அவர் இழந்து போய் கடைசியில் அவரும் அவரோட குடும்பமும் மாத்திரம்தான் அவர்கள் வெளியேறினார்கள் அவருடைய இடத்தை விட்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமோ பழுகி பெருகினார். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஒரு அமைதி ஏற்படுத்துகிறவராக இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொல்லுவாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுவாரு, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஆமென். ஹல்லேலூயா. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். ஆமென். நீங்க அமைதி ஏற்படுத்துறீங்களா? நீங்கள் பேறு பெற்றவராக இருக்கிறீர்கள். உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா? ஒருவேளை உங்களை தவிர வீட்டில் இருக்க மற்ற 2 நபர்களுக்கு ஏதாவது இடையில ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? அமைதி ஏற்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். உங்களுக்கு சண்டை, அவங்க சண்டை போட்டாங்கன்னா எனக்கு அது ஆதாயம் தானே, ஏன்னா 2 பேரும் என் கூட சமாதானமா இருப்பாங்களே, சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்னு நான் நினைப்பது மிகுந்த தவறு. நாம் குடும்பமாய் இருந்தோம் என்றால் குடும்பமாய் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அவங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? சமாதானத்தை உருவாக்குகிறவர்களா இருக்க வேண்டும். 2 பேரும் சண்டை போட்டாங்களா, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அதான் என்ன செஞ்சாரு ஆபிரகாம்? அவருக்கும் லோத்துக்கு அவருடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் லோத்திட மந்தை மேய்ப்பவர்களுக்கும் பிரச்சனை வந்த உடனே அவர்கள் இருவரும் பிரிப்பதற்கு அவர் காரணமா இருந்தார். சண்டை வர வேண்டாம் தம்பி, நீ உனக்கு எங்க வேணுமோ நீ போ, நீ நன்றாய் வாழ்ந்து இரு என்றுதான் ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து அனுப்பினார். நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்களும் ஆண்டவர் நண்பராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அமைதி ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஆபிரகாம் இன்னொரு விஷயம் செய்தாரு, விருந்தோம்பல். எனக்கு உண்மையிலே ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்தது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை உண்டாகும். விருந்தோம்பல். ஆபிரகாம் ஒரு அருமையான ஒரு செயலை அந்த இடத்துல செய்தார். பாருங்க, ஒரு 3 பேர் வருகிறார்கள், அவர்கள் யார் என்றே தெரியவில்லை, ஆனாலும் கூட அவர் என்ன செய்தாராம்? விருந்தோம்பினார். அதுல அவர் விருந்தோம்பினார் என்பதை விட அவர் எப்படி விருந்தோம்பினார் என்பதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம், தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கலாம். ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு உச்சி வெயில், ஒரு பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு சூடான இடம் இருக்குது. அவர் கூடார வாசலை அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ 3 பேர் வராங்க. அப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு? எடுத்து வாசிக்கலாம்.
கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என்ன போட்டிருக்கிறதுல அவர் என்ன செஞ்சாராம்? எழுந்து ஓடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எடுத்து நடந்து சென்றல்ல, அவர் எழுந்து ஓடினார். இந்த நேரத்தில் நீங்க ஒன்று கவனிக்கணும். ஆபிரகாமின் வயது எத்தனை? இப்பொழுது அடுத்த வருஷம் தான் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க போகிறது. 100வது வயதில் தான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கின்றார். இப்பொழுது அவருக்கு 99 வயது. 99 வயது உள்ள ஒரு மனிதன் ஒரு இளைஞனை போல எழுந்து ஓடினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விருந்தோம்பலிலே அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அது வர வேண்டும். பாருங்க, அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து 6வது வசனத்துல பாருங்க. 6வது வசனம் என்ன சொல்கிறது? அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். பிரைஸ் தி லார்ட். என்ன செஞ்சாரா? மெதுவா நடந்து போகல. 99 வயசுல ஓடின மனிதன் அவனை பேசி முடிச்சுட்டு நேர விரைந்து வருகிறார். விரைந்து வந்து சாராவிடம் சென்று 3 மரக்கால் மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்று சொன்னவர் தொடர்ந்து ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று, ஹல்லேலூயா, என்ன செஞ்சாரா? மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று. பாருங்க, மனுஷனுக்கு ஒரு விருந்தோம்பல், அடுத்தவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், அவங்களை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்த மனிதன் ஓடுகிறார். 99 வயது நாம் மிகவும் கவனிக்க வேண்டியது. அந்த வயதில் அவர் என்ன செய்யறாரு? ஓடுகிறார். வாசிக்கலாம். ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். விரைவில் சமைத்தான். அது கூட இல்லாம தொடர்ந்து என்ன செய்யறாராம்? கொண்டு போய் அவங்க வேலை கொடுத்துட்டு அவங்களை சாப்பிட வைத்து விட்டு அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுறார் மனுஷன். 3 பக்கத்தாங்க அப்படின்னு உடனே ஓடி போய் கவனிக்கிறார். நாம விருந்தோம்பல் எப்படி செய்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுல நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருப்போம், ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருப்போம். அப்ப நம்ம வீட்டுல வந்து விருந்தாளி எல்லாரையும் நம்ம எப்படி கவனித்தோம்? ஒரு சில நல்லா பளபளப்பான ஆடைகள் உடுத்தி நல்ல பெரிய ஃபங்க்ஷன்ல வந்தவங்கள வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சோமா? கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தங்களுடைய பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களை போய் அங்க போய் உட்காருங்கன்னு சொன்னோமா? இல்லாட்டி அவர்களை நாம் கவனிக்காமல் விட்டோமா? ஹல்லேலூயா. அந்த விருந்தோம்பல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. எல்லாரையுமே சமமாய் நாம் பாவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இது இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமையர் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பிற்பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். நீங்க என்ன செய்யணுமா? விருந்தோம்பல்ல மிகவும் கருத்தாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்க விருந்தோம்பல்ல கருத்தாய் இருக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வான்தூதர்களுக்கு பணிவிடை செய்கிறீர்கள். அது அருமையா கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி விருந்தோம்பதுனால யார் வர்றாங்கன்னே தெரியாது. ஒருவேளை வானதூதர்களே மாற்று உருவிலே வர முடியும், வந்து நம்மகிட்ட வருவாங்க, ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, நம்மளை சோதிப்பதற்காக ஆண்டவர் கூட அனுப்பி வைத்திருக்கலாம். அவங்களை நீங்க கூப்பிட்டு நல்லா அவங்களை விருந்தோம்பினீர்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்க? மனம் மகிழ்ந்து ஆசீர்வதிப்பார்கள். இந்த ஒரு விஷயம் ஆபிரகாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 99 வயசுல மனிதன் ஓடுகிறார். எப்படி முடிஞ்சது? மெதுவா நடந்து போல, ஓடுறாரு. ஓடி போய் அவங்களை போய் பாக்குறாரு. ஓடி விரைந்து சென்று சாராட்ட போறாரு. ஓடி சென்று மாட்டு மந்தையை எடுத்து ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு வந்து மாட்டு மந்தையில இருந்து ஒரு அருமையான ஒரு காளையை கொடுத்து பள்ளியிலே அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு தயாரிக்க சொல்லிக்கிறார். தயாரித்து கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சுட்டு பக்கத்துல நின்று அவர்களை கவனித்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விருந்தோம்பல் என்பதிலே ஆண்டவருக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது. அதனால சொல்லப்பட்டிருக்கு, விருந்தோம்பலிலே எப்படி இருக்கணுமா? விருந்தோம்பலிலே கருத்தாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் விருந்தோம்பலில் கருத்தாக இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் வானதூதர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீர்கள். இப்போ ஒருவேளை உங்க வீட்டுக்கு ஒரு வானதூதர் வந்துட்டாரு, மாறு வயசுக்கு வந்திருக்காரு, நீங்க அவரை நீங்க கனப்படுத்திட்டீங்க. அவர் என்ன செய்வாரு? சும்மா போவாரா வெறுமனையா? உங்க வீட்டுக்கு வந்த விருந்தினர்களே வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆசீர்வதிச்சு போவாங்க. வீட்டுக்கு வரும்போது நல்ல அருமையான கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இதே வானதூதர்கள் நல்லா அவங்களுக்கு நீங்க விருந்தோம்பன உடனே அவங்க என்ன செய்வாங்க? சந்தோஷத்திலே கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை
உங்கள் மீது பொழிந்து விட்டு செல்வார்கள். ஹalleluya. சோ நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு ஒரு நண்பனா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விருந்தோம்பலிலே கருத்தாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து கடைசியாக அவர் என்ன செய்வாராம்? பிறருக்காக பரிந்து பேசுகிறவராய் இருந்தார். ஆபிரகாம் பிறருக்காக பரிந்து பேசுகிறவராய் இருந்தார். பாருங்க, சோதோம் குமரா பட்டணத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் செல்கிறார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுறார். ஐயா, அங்க ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா விட்டுற மாட்டீங்களா? ஒரு 40 பேரு, ஒரு 30 பேரு, 20 பேரு, 15 பேர், 10 பேர் என்று ஒவ்வொரு முறையாக அவர் என்ன செய்யறாரு? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார், அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மன்றாடுங்களையா? நீங்க நல்லா இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அரசர்களுக்காகவும், அதாவது நம்மளுடைய தலைவர்களுக்காகவும், அரசியல்வாதிகளுக்காகவும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு நண்பரா இருக்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன கேட்டாலும் தரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களிடமிருந்து என்ன விரும்புகின்றாரோ அதையும் நீங்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும். பாத்தீங்களா? இப்போ கடந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். 6 விஷயங்கள் ஆபிரகாம் குறித்து பார்த்தோம். முதலாவது, ஆபிரகாம் ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். இரண்டாவது, அவர் எதை செய்தாலும் உடனடியாக செய்கிறவராய் இருந்தார். மூன்றாவது, அவர் பலிபீடங்கள் கட்டினார், அதாவது ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். நான்காவது, அமைதி ஏற்படுத்துகிறவராய் இருந்தார். ஐந்தாவது, விருந்தோம்பலில் அவர் கருத்தாய் இருந்தார். ஆறாவது விஷயம், அவர் பிறருக்காக பரிந்து பேசினார். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த விஷயங்களை எல்லாம் ஆபிரகாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் கொடுத்து விட்டார். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அவரை போல் நாம் பின்பற்றினோம் என்றால் நாமும் ஆண்டவருக்கு நண்பர்களாய் இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நண்பராக இருக்க விரும்புறீங்களா? நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் ஆபிரகாமை உங்களுடைய ஒரு எடுத்துக்காட்டாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் நண்பராக முடியும். நீங்கள் ஆண்டவருக்கு நண்பராக முடியும், ஆண்டவரும் உங்களுக்கு நண்பராக முடியும். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவே, இதை இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே, நீர் இவ்வளவு நேரம் நீர் எங்களை வழிநடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் பிதாவிற்கு அப்பா இயேசு கிறிஸ்து உமக்கும் ஆவியானவரே உமக்கும் நாங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்பா. அதற்கு தேவையான கிருபைகளை வரங்களை எங்களுக்கு கொடுத்தல்கப்பா. எங்களுக்கு முன்பாக நீர் ஆபிரகாமை வைத்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நீர் அவரை நீர் வைத்ததற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இதோ ஆபிரகாமிடம் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. ஆமாப்பா, இதோ எங்களுடைய சோர்வின் காலங்களிலும் எங்களுடைய துக்கத்தின் காலங்களிலும் எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்களை புரிந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு என்று ஒரு நண்பன் தேவை ஆண்டவரே. இதோ உலக பிரகாரமான நண்பர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆதாயத்திற்காகத்தான் வருகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை மட்டும் எதிர்பார்த்து வருகிற எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த அருமையான அப்பா இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. இதோ உண்மை நாங்கள் ஆண்டவரை நண்பனாக அப்பா நாங்கள் உமக்கு நண்பனாக மாறுவதற்கு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உபயோகமாக இருக்கின்ற தகப்பனே. இதன் மூலமாய் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய உள்ளத்தின் கதவுகளை ஆண்டவர் நாங்கள் திறந்து தருகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்குள்ளே நீர் வந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் வாசமாய் இருமாங்கப்பா. இதோ எங்களுடைய தலையை சாய்ப்பதற்கு ஆண்டவருடைய தோளை நீர் எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களுக்கு ஒரு தோழனாய் நீர் இருந்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்த முடியாது தகப்பனே. நீரே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யாரா மாறப் போகிறீர்கள்? ஆண்டவருக்கு நண்பர்களாய் மாறப் போகிறீர்கள்.